மூக்கில் சுவாசம் வருதா, உள்ளே நிற்குதா? உள்ளே ஓடுதா? நுனி சூடு இருக்கா? அல்ல, அதான் அந்த நாலு எழுத்துல நிற்கப்படுது. நிற்கணும் சொல்லுங்க. முதல்ல மௌனமாக சொல்லணும். முதல்ல சொல்லிட்டு மூக்கில் கை யூஸ் பண்ண சுவாசம் குண்டு சொல்ல நிற்கணும். செக் பண்ணுங்க. கை நின்றுச்சா? நின்றுச்சா? கை எடுங்க. மனதை அடங்க செய்ததுதான் ஞானத்தின் முதல் கேள்வி. சமாதானம் முதல் ஸ்டேஜ் எது? மனசு அடங்கிறது. இப்போ மனசு அடங்கிறது முதல்ல 20 நிமிஷம், அதில் 33, 20 + 13, 33 நிமிஷத்தில் மனதை அடங்க செய்யாது. மனம் என்பது மூச்சாக எண்ணடைகளாக வெளியே போகுது. புரியுதுங்களா? ஞானத்தின் முதல் ஸ்டெப்ஸ் மனசு அடங்க செய்கிறது. ஆனால் எல்லாம் என்ன சொல்றாங்க? மனம் குறைந்து மனசு அடங்க கஷ்டம்ங்கிறாங்க. ஆனால் நம்மளுடைய நாத குண்டலி மூலமாக மனதை அரை மணி நேரத்துக்கு இருக்கலாம். பேசணும்ல, அதனால் அரை மணி நேரம் 30 நிமிஷம். ஆனால் கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணோம்னா 20 நிமிஷம் மனசு அடக்கலாம். மனம் அடங்கிடுச்சுன்னா பிரபஞ்சம் எப்போ யாருக்கு ஒரு மனம் அடங்குதோ அப்போதான் பிரபஞ்ச சக்தி வந்து அது வந்து யாருக்கும் வராது. வந்துருச்சா? இப்போ கையை முடிங்க. இந்த கையை இப்போ நீங்கள் கையை கோர்த்துக்கிட்டு உங்களை என்ன பிரார்த்தனை வேண்டிங்க? எங்கெங்கு உயிர் ஏதேனி வேண்டினும் சிப்பி முத்திரை போடுங்க. சிப்பி முத்திரை வளரப்படுது. கல்படி எங்கெங்கு உயிர் ஏதேனி வேண்டினும் அங்கெங்கு இருந்து ஜோதி ஆண்டவனார். இப்போ நீங்கள் அந்த ஆண்டவனுடைய கனெக்ஷன், பிரபஞ்ச சக்தி பரநாத இரவுடைய கனெக்ஷன் கிடைச்சிருச்சு. சுருமநாடு ஓப்பன் பண்ணியாச்சு, நடுநாடு ஓப்பன் பண்ணியாச்சு, மனதை அடங்கு செஞ்சாச்சு. இப்போ உங்கள் பிரார்த்தனை என்ன வேணும் வேண்டிங்க?